தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் அப்படின்னு கேலி பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு இடத்துல பாஜகவோ ஒரு முகம் தெரிகிற கட்சியாக, மிகப்பெரிய இளைஞர்கள் விரும்புகிற கட்சியாக ஒரு மாற்றத்தை நோக்கி அண்ணாமலையின் பிஜேபி அதை நகர்த்தி செல்லும்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஓட் பேங்க் ஒன்று கிரியேட் ஆச்சு. எஸ், அது அந்த லோக்கல் பாடி இதில் கூட கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னு நான் நினைக்கிறேன். 24 எலெக்ஷன்ஸ்லேயே கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் ஆச்சு. அப்போது ஒரு குரூஷியலான டைம், ஒரு எலெக்ஷன் வருது. அப்போ தன்னுடைய கட்சியில் மிக முக்கியமான ஃபேஸாக இருக்கிற அவருக்காக தான் தமிழ்நாட்டில் இங்கே ஓட்டு விழுவுன்னு நினைக்கிற நேரத்தில் அவரை நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்க, வேற ஒரு தலைவரை கொண்டு வரீங்க அப்படின்னா ஓகே ஃபைன். நான் அதான் சொன்னேனே, 90% பிஹைண்ட் த டோர் தான் பாலிடிக்ஸ் நடக்குது. 10% தான் நமக்கு. இந்த 10% தான் அண்ணாமலை பிரமாதமாக வேலை பார்க்குறாரு, அவருக்கு கூட்டம் வருதுங்கிற இந்த பர்செப்ஷன். இது சாதாரண மக்களோட பர்செப்ஷன். பின்னால் நடக்கிறது நிறைய விஷயங்கள் இருந்திருக்கலாம். நீங்கள் ஒருத்தரை ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னொருத்தரை கொண்டு வரீங்க. இந்த இதை மெஸ் பண்ணாமல் செஞ்சுருக்கணுங்கிறது தான் எனக்கு. இவ்வளோ கட்சி தான் நியமிக்குது. அப்போ அவங்களே அதே கட்சி தான் நியமிக்குது. அவரை அடையாளம் தமிழக மக்களுக்கு அடையாளம் காட்டினதும் பிஜேபி தான். அப்போ ஏதோ காரணத்துக்காக அவரை விலக சொல்லிட்டு இவரை வைக்கிறாங்க அப்படின்னாலும் ஏதோ சாலிட் ரீசன் இருக்கு. ஆனால் நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் செஞ்சுருக்கணும், மக்களை கோபத்துக்கு ஆளாக்காமல் செஞ்சுருக்கணும், பார்ட்டி பீப்புளே உங்களை விமர்சிக்காமல் அளவுக்கு அதை கொஞ்சம் பக்குவமாக ஹேண்டில் பண்ணியிருக்கணும். அரசியலில் இதெல்லாம் முக்கியம். ஏன்னா அங்கேருந்து தான் ஓட்டு வரணும். நமக்கு நம்மளே ஜெயிக்க முடியாது. ஓட்டு வர்ற இடத்துல போய் அவனை போய் கோவப்படுத்திட்டு நீங்கள் என்ன செய்ய முடியும்? அப்போ இந்த இடத்துல அவங்க மெஸ் பண்ணாங்கங்கிறது கம்ப்ளீட்டாக ஃபேக்ட். பிஜேபி ஆமாம், அந்த இடத்துல அந்த அவரை விலக சொல்லிட்டு இவங்களை கொண்டு வர்றது பிரச்சனை இல்லாமல் பண்ணியிருக்கணும். உங்களோட அந்த முடிவில் எனக்கு இது இல்லை, ஏன்னா காரணங்கள் இருக்கலாம். பட் நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல், கோவம் வராமல், காரியகர்த்தாஸ்க்கு கோவம் வராமல், உங்களோட ஃபாலோயர்ஸ்க்கு கோவம் வராமல், பொதுமக்களில் ஆதரவாளர்கள், பிஜேபிக்கு ஆதரவாளர்கள் அத்தனை அவங்க இருக்காங்க, அவங்களுக்கு கோவம் வராமல் அந்த இதை பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது ஒன்று. ஓகே. இன்னொன்று, இது இந்த கட்சி சொல்லி தான் நடந்தது, இந்த மாதிரி பேச்சுக்கள் வர்றதுக்கும் இடம் இருந்திருக்க வேண்டாம். இதெல்லாம் பப்ளிக் அட்டென்ஷனுக்கு வராமல் பிஹைண்டோட நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. இதெல்லாம் ஒரு மைனஸாக மாறுது. ஆனால் அண்ணாமலை மிகப்பெரிய அளவில் சிறப்பாக கேம்பெயின் பண்ணார். அப்போ அதுலேருந்து புரிஞ்சுக்கலாம் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஓகே, கட்சி தான் அவரை கொண்டு வருது. சொன்னாலும் அண்ணாமலைக்கு அந்த இடத்துல கோபம் இல்லை, ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் அரசியலில் அது போகுது. கேம்பெயினும் நல்லா தான் பண்ணார். எஸ், அவர் தான் ஸ்டார் கேம்பெயினாக இருந்தார் இந்த கூட்டணிக்கு. அப்போ இந்த 54 அப்படிங்கிறதுல அவரோட கான்ட்ரிபியூஷன் பெரிய அளவில் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பட் அவங்களுக்கு சீட்டாக பார்த்தோம்னா நம்ம ஒரே ஒரு இடத்துல தான் லீடிங்கில் இருக்காங்க. நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது பிரேக்கிங் வந்திருக்கு. 2 தொகுதியிலுமே விஜய் அவர்கள் வெற்றி பெற்றிருக்காரு. திருச்சி கிழக்கு, பெரும்பூர் 2 தொகுதியிலுமே வெற்றி பெற்றிருக்காரு. இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி மேம். நீங்கள் சொன்னது நடக்குதா அப்படிங்கிறது பார்ப்போம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு க்ளூ கொடுத்துருக்கீங்க. க்ளூ இல்லை, என்னுடைய அச்சமும் கூட. ஆனால் நடக்கலாம், பாசிபிலிட்டி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.